பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. தூய்மை நிலக்கரி திட்டத்திற்கான நிதியை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு இதுவரை முறையான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். மக்களவையில் திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலக்கரி அளவு குறைக்கப்பட்டதா என்றும் தூய்மை நிலக்கரி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய 1500 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஏன் இன்னும் விடுவிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு கிஷன் ரெட்டி விளக்கம் கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட நிலக்கரியின் அளவு அதிகமாகவே இருக்கிறது. மத்திய அரசின் தூய்மை நிலக்கரி திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெறுவதற்கு என சில நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு மாநிலத்திற்கும் முன்கூட்டியே நிதி ஒதுக்கப்படுவது இல்லை. மாறாக நிதி உதவி தேவைப்படும் மாநிலங்கள் அல்லது அதன் அமைப்புகள் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அறிக்கையை பரிசீலித்த பின்னரே நிதி விடுவிக்கப்படும். ஆனால் தமிழ்நாடு அரசிடமிருந்து இதுவரை அப்படி எந்த ஒரு விண்ணப்பமும் வரவில்லை என்று கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் 7184 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுக்கு 642 கோடி கிலோ நிலக்கரி விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக கிஷன் ரெட்டி தெரிவித்தார். இது ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட அளவை விட அதிகமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு நிலக்கரி விநியோகம் குறைந்ததால் இறக்குமதி அதிகரித்துள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியின் பங்கு ஆண்டுதோறும் குறைந்து வருவதாக தெரிவித்தார்.